ஹாய், திஸ் இஸ் ஜீரல்ஸ் ரஃப் நோட். இன்றைக்கி நாம் அரிசி முறுக்கு செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முறுக்கு செய்வதற்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு நல்லா கெட்டியாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. அரிசி மாவு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். அது லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டாங்க. அடுத்தது எள்ளு எள்ளு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை நல்லா பவுடராக ஃபைன் பவுடராக பண்ணி இதில் வேணுங்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கையில் பிணைஞ்சாதான் நமக்கு அதோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காக நல்லா கையில் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிணையிறாங்க. எண்ணெய் காய வச்சு இந்த மாவில் எண்ணெய் சூடாக ஆட் பண்ணியிருக்காங்க. கை வச்சிடாதீங்க, ஏதாவது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சூடாக எண்ணெய் காய வச்சு ஊற்றினாதான் முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக எண்ணெய் காய வச்சு ஊற்றிருக்காங்க. மாவு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கை விட்டு பெரட்டி பெரட்டி நல்லா பிணைஞ்சிக்கணும். பிசைந்த மாவை அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு முறுக்கு பிடியில் போட்டு கரண்டியில் சுற்றி எடுத்து காய்ந்த எண்ணெயில் போட்டு சிவந்து எடுத்தால் கருக்கு முறுக்கு ருசியான அரிசி முறுக்கு ரெடி. நம்ம ஜிரில் ரஃப் நோட்டை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.